வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம இலக்கிய எழுதுற ஒரே வார்த்தை தான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தெரிய வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி செல்ஃபோனை எப்பவுமே ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. அஞ்சலி செல்ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க. அஞ்சலிக்கு எந்த ஒரு ஃபோன் காலும் அந்த மாதிரி வரலைங்க. அஞ்சலிருந்து பித்தலாட்டம் வாயை திறந்தாவே போய் புழுகாண்டி அப்படின்ற விஷயம் அதிலே தெரிய வருது. இப்போ நம்ம ஜானகியே சாட்சி இருக்காங்க. ஜானகி கிட்ட நீ சொன்னேன்னு சொல்லிட்டு ஜானகியே அத்தையே சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே மேலே கோபம், அதனால் இல்லாத பொல்லாத சொல்லி என்ன இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட ஆரம்பிக்கிறா. என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் வளர ஆரம்பிச்சிடா. ஐயோ இதுக்கு மேலே நம்ம அஞ்சலியெல்லாம் தப்பிக்க முடியாதுங்க, கையங்களவும் அஞ்சலி மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்றத தான் ஆரம்பிக்க போதும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. சாட்சின்றது ஒன்று வேணுங்க. சாட்சி இல்லாமல் யாரை ஒருத்தரையும் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அஞ்சலி எஸ்எஸ்கே கூட தொடர்பு வேறு ஃபோனில் கூட இருக்கலாம். இப்போ தான் ஜானகி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்கள வச்சு அவங்க ரூமில் செக் பண்ணி பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜானகியும் கரெக்டாக நம்ம அஞ்சலி ரூமுக்கு போகிறாங்க. அஞ்சலி வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோன் எடுத்து அந்த நம்பர்லேருந்து நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை அவங்க கொடுத்து ட்ரேஸ் பண்ண வச்சுறாங்க. அதுவும் இல்லாமல் இலக்கியாவோட நம்பரை டெலிட்டும் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து கரெக்டாக இவங்க 2 பேர் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு இல்லை கரெக்டாக ஜானகி வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக அஞ்சலி வந்துடுறா. அப்போ இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலி வந்துட்டா உசாராக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அங்கேயே ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. உடனே அஞ்சலி போன உடனே நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தான் ஃபோன் பண்ணி கார்த்தி பத்திரமா இருக்காரா, கார்த்தியை கரெக்டாக வச்சுக்கோங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா, கார்த்தியை கடத்து யாருக்கும் தெரியக்கூடாது, 7ஆம் தேதி வரையும் இருந்தால் போதும், இன்னும் ஒரே நாள் தான்ப்பா, அந்த நாளை கடந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் அவுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த வீடியோ கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்டில் எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. இப்போ மாட்டினாவ இனிமேல் அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் தீவிரமாக அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு போகிறாங்க. எஸ்எஸ்கேவும் ஒரு பக்கம் மாட்டினா, இந்த நம்பர் உங்களுக்கு கிடைச்சி எங்களுக்கு ப்ரைவசி ஒன்றும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதைக்கு ஆரம்பிக்கிறாங்க. உடனே டே நிறுத்துட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கோசம் தான் இது. நீங்கள் இந்த மாதிரி கேடு கட்ட வேலைக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால பிளான் பண்ணி அடித்தான் பார்த்தீங்களா. அஞ்சலி திருத்துன்னு முழிக்கிறோம். ஐயோ அத்தையை நான் மன்னிச்சிருங்க அத்தை, காலில் கிட்ட விடுற அத்தை, நான் பண்ணது தப்பு தான், இந்த விஷயம் கார்த்திக் தெரிஞ்சுன்னா கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடுவேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறா. சொல்கிறா உங்கள் வாரிசு எங்கள் வயிற்றில் இருக்குது, அது வேணுமா வேணாவான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அதனே நீ போய் சொல்லி இப்போ தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, உன் வயிற்றில் குழந்தை இருக்கா, சரி நான் ஃபஸ்ட்டு நீ வர காட்டு வைத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வயிற்ற காட்ட சொல்கிறாங்க. வயிற்றில் பார்த்தா துணி பையை கட்டி வச்சுன்னு இருக்கா. துணி பையை எடுத்துகிட்டு பழம் ஒரு அடி தவட மேலே ஒரு உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் வயிற்றில் குழந்தை இல்லை, என்னால் குழந்தைய பெற்று முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சால் நீங்கள் எங்கே என்னை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை கேட்டதும் அடி பாவி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு எது என்ன இருக்கா, கார்த்தி எப்படியெல்லாம் உன் மேலே பாச வச்சுக்கிறான் தெரியுமா, அந்த குழந்தை பிறக்கும் ட்வின்ஸுன்னு வேற எல்லாம் போய் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கேன், எதுக்கிட்டே இந்த பொழப்பு உனக்கு மானங்காட்ட பொழப்பு, இந்த பொழப்புக்கு நீ போய் நாண்டுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, நம்மளை எல்லாரும் இப்படி கார்னர் பண்ணிட்டாங்களே, இப்போ என்னதான் பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நடந்துச்சு. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருக.